ஃபேன்ஸா ஐ மீன் தேங்க்யூ எவ்ரி ஒன். இங்க நிறைய பேர் எனக்கு ஆக்சுவலி தெரியும், முன்னாடியே மீட் பண்ணிருக்கேன் நான். வணக்கம்ப்பா. எல்லாரும் இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். என்னப்பா பண்ணும் தமிழ்ல பேசணுமா? வந்த சரிம்மா. இல்லையே உன்னை பார்த்தா அந்த சிம்பு கூட வர மாதிரியே இருக்கு. சரி, ஓகே. எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. முதல்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பேர் வருவீங்கன்னு. நான் அப்படியே குவாய்ட்டா வந்து மேல வீட்டுல போய் உட்காந்துக்கலாம் ரிலாக்ஸா நினைச்சிட்டு வந்தேன். பட் மேட் மை டே. தேங்க்யூ. இவ்வளவு வருஷமா டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடிட்டு இந்த மாதிரி ஒரு லாஸ்டா இந்த மாதிரி ஒரு 2011 வேர்ல்ட் கப் முடிச்சுட்டு வரும்போது இருந்தது அதே ஃபீலிங். சோ யூ கோ டவுன் த சேம் மெமரி லேன், அதுலயே திருப்பி நடந்து வரும். அதான் இதுல தமிழ்ல மாத்தி இன்னும் நான் சொல்றேன். ஞாபகமே இல்லை எப்ப எடுத்தேன். டு பி ஆனஸ்ட் ரைட். நம்ம எல்லாருமே வந்து நம்ம கரியர்ல வி ஆல் கீப் கோயிங் த்ரூ a lot of things. இது கிரிக்கெட்டருக்கு மட்டும் இல்ல, பட் ஜென்ரலாவே சொல்றேன். எனக்கு வந்து ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாவே வந்து நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன். நைட்டு தூங்க போதெல்லாம் விக்கெட் விழுந்தது, ரன் அடிச்சதெல்லாம் ஞாபகம் வரும். பட் அதெல்லாம் வரதே இல்லை ஒரு 2 இயர்ஸா. சோ அதுவே ஒரு கிளியர் இண்டிகேஷன் தட் நம்ம வந்து அடுத்த பாதைக்கு போனோம் அப்படிங்கிறதுக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரிய முடிவு இல்ல, நம்ம அடுத்த பாதைக்கு தான் போறோம். we are not done with anything. என்னங்க இனிமே முடியாது இல்ல, பட் அவ்வளவுதான். எனக்கு ஒன்னும் ரிக்ரெட் இல்ல. ஐ ஹேவ் ஜீரோ ரிக்ரெட்ஸ். அந்த மாதிரிலாம் வந்து நான் நிறைய பேரை பாத்திருக்கேன், டிஸ்டன்ஸ்ல இருந்து பாத்திருக்கேன், ரிக்ரெட்ஸோட இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழறதுக்கு நான் தயாரில்ல. எனக்கு ரிக்ரெட்ஸே கிடையாது. என்னங்க பார்த்தா தெரியலையா? சிரிச்சுனே இருக்கேன். இதுக்கு மேல என்ன வேணும்? ஒண்ணுமே கிடையாதுங்க. சும்மா இருக்கணும் கொஞ்சம் நாள், அவ்வளவுதானே. சும்மா எனக்கு சும்மா இருக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ அதுதான் கொஞ்சம் ட்ரை பண்ண போறேன். I think that part of me is still burning bright. I'm going to play for CSK and don't be surprised if I try and aspire to play for as long as I can. I don't think Ashwin the cricketer is done. I think Ashwin the Indian cricketer has probably called it time. That's it. In my own small way, நான் என்னோட சின்ன வேலையில பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். நான் அகாடமி ஒரு 13 இயர்ஸா நடத்திட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இன் மெனி வேஸ் நான் வந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸ் ஸ்கவுட் பண்ணிருக்கேன். TNPL ரெகுலரா விளையாடுறேன். என்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன, நான் நிறைய இடத்துல விளையாடுறதே ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட நாலேஜை பாஸ் ஆன் பண்றதா கான்ட்ரிபியூஷன். நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறேன், ஸ்டேஜ் எல்லாம் திறந்து சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஆஸ் அ கிரிக்கெட்டர் ஐ ஃபீல் நம்ம என்ன பண்ண முடியும்னா சின்ன கேம்ஸ் எல்லாம் கூட விளையாடுறது தான் நம்ம பண்ற கான்ட்ரிபியூஷன் நான் நினைக்கிறேன். டெஃபினட்டா அகாடமி போறது. இங்க இப்ப தமிழ்நாடுல யார் அண்டர் 19 விளையாடுறாங்க, அண்டர் 17, நம்மளோட வாழ்க்கையில யாரெல்லாம் வந்து டச் பண்றாங்களோ அவங்களோட வாழ்க்கையை நம்ம தொட்டாலே போதும் நான் ஃபீல் பண்றேன். இல்ல, அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அது இன்னும் ஐ திங்க் இட்ஸ் a long way to go. இன்னும் நிறைய பண்ணலாம் நான் நினைக்கிறேன். சென்னையில மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க பண்ணணும். இந்தியா முழுக்க எத்தனையோ கிராமப்புறங்கள் இருக்கு. சோ எல்லா இடத்துலயும் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. தெரியல, இது எல்லாத்துக்குமே லைஃப்ல எனர்ஜி தாங்க வேணும். அவ்வளவு எனர்ஜி நம்ம கிட்ட இருந்தா கண்டிப்பா பண்ணலாம்.